சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பாத்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி உன் கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா, நான் மேல காட்டிப்பட்டேன். ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் உன்னோடு கை கோக்க என்ன மறந்த. போன் மட்டும் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. நம்ம தான் கோவத்துல வந்தோமே, அவருக்கு தெரியுமே. ஒரு 8 வந்து நம்ம சமாதானப்படுத்தலாம்ல. போன் அடிக்கட்டும், நம்ம எடுக்கவே விடாது. மாமா என்ன தப்பு பண்ணாரு நமக்கு இவ்வளவு கோவம் வர்றதுக்கு? அவரு அவங்க ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு, அது ஏன் நமக்கு கோவம் வருது? அப்படி ஒன்றும் பெரிய தப்பு மாமா பண்ணலையே. இப்போ கோவப்பட்டாதான் பிறகு கல்யாணத்துக்கு அப்புறம் எதுவுமே மாமா நம்ம கிட்ட இருந்து மறைக்க மாட்டாரு. அதனால கொஞ்சம் கோவப்பட்டு பாப்போம். ஓய் சந்தியா, சரியா போச்சு. போனை அட்டன் பண்ணலனே நேர்ல வந்து என்ன சமாதானம் படுத்தணும்னு வந்திருக்கீங்களோ? நான் சமாதானமே ஆக மாட்டேனே. என்னடி பட்டு, மாமா உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக எவ்வளவு வேகமா வந்தேன் தெரியுமா? நீ என்னன்னா கோவத்துல முறுக்கிட்டு இருக்க. கிட்ட வா, மாமா உன்னை சமாதானப்படுத்துறேன். மாமா நீங்க எவ்வளவு சிரிப்புனாலும் சிரிச்சுக்கிடுங்க, நான் கிட்ட வரமாட்டேனே. உங்களால முடிஞ்சா அங்கிருந்தே சமாதானப்படுத்துங்க. இந்த பாருடி, நீயா வந்தனா சமாதானம் நார்மலா முடிஞ்சு போயிடும். இதே நானா வந்தனா என் சமாதானப்படுத்துற ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும். உனக்கு ஓகேவா? ஆமா, அப்படியே அள்ளி அணைச்சி கட்டி பிடிச்சி முத்தம் தர்ற மாதிரியே சீன் போடுவீங்க. மிஞ்சி போனா சாரின்னு சொல்லுவீங்க. அதை தவிர உங்க சமாதானம் வேற எப்படி இருக்கும்? போங்க மாமா. ஏய், என்னடி நினைச்சா? என்னமோ எனக்கு ரொமான்ஸே வராத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. இந்த பாரு, நான் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சே நீ தாங்க மாட்டா. பண்ணி வேணா காமிக்கிட்டா? ஆமா, அப்படியே கொஞ்சி என்ன சமாதானப்படுத்துற மாதிரி தான் பேசுறீங்க. இதோ வாரேன், நீங்க எப்படிதான் சமாதானப்படுத்துறீங்கன்னு பாப்போம். மிஞ்சி போனா பக்கத்துல வந்து நிப்பீங்க, அப்புறம் அப்படியே வருவீங்க. அவ்வளவுதான், வேற என்ன நடக்க போகுது? இதோ வாரேன். இதோ பக்கத்துல வந்துட்டேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த பாருங்க மாமா, நீங்க என்ன பண்ணாலும் நான் சமாதானமே ஆக மாட்டேன். ஏண்டி அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? உனக்கு தெரியாம நான் ஏதாவது பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணி எங்க வீட்டுல ஒளிச்சு வச்சுட்டேன்னா? இல்லையே, நான் அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே பண்ணல. இருந்தாலும் நீ என்கிட்ட ரொம்ப தான் சீனை போடுற. ஓ, ஐயாவுக்கு அப்படிலாம் ஒரு ஆசை இருக்கா மாமா? நான் அப்படிதான் சீனை போடுவேன். நீங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிடுங்க, பாப்போம். இதோ இப்ப பண்றேன் பாரு, என்னால என்ன பண்ண முடியுமான்னு கேக்குற? மாமா இறக்கி விடுங்க. என்ன பண்றீங்க நீங்க? என்ன பண்ணாலும் நான் சமாதானம் ஆகவே மாட்டேன். உன்னை எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியும். இப்ப பாரு, உச்சந்தாலில இருந்து உள்ளங்கால் வரையும் உன்னை புத்தத்தாலேயே மாமா சமாதானப்படுத்துவேனா? மாமா நீங்க பண்றதெல்லாம் தப்பு தப்பா பண்றீங்க. நான் சமாதானமே ஆக மாட்டேன். நான் யார்கிட்டடி தப்பு பண்றேன்? என் பொண்டாட்டி கிட்ட தானே தப்பு பண்றேன். நீ சமாதானம் ஆகுற வரையும் மாமா விடவே மாட்டேன். உனக்கு முத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஆமா, நீங்க இப்ப என்னை இறக்கி விடாட்டி நான் அம்மாவை கூப்பிட்டுருவேன். கூப்பிடு, நான் உனக்கு அத்தை முனிக்கும் முத்தம் கொடுப்பேன். நீங்க அத்தை முனுக்க முத்தம் கொடுக்குறீங்களா கொடுக்கலையான்னு அதையும் பாப்போம். அம்மா இங்க வாங்க. ஏண்டி உயிர் போற மாதிரி அலறுற? என்ன விஜய் மாமாவை பாருங்கம்மா, வந்து என்ன திட்டுறாரு. ஏண்டி உனக்கு எதுவும் கிறுக்கு எதுவும் பிடிச்சி போச்சா? இந்த ரூம்ல ஒன்னும் என்னையும் தவிர வேற யாரும் இல்ல. மாப்பிள்ள இருக்கிறதா சொல்றா. நீ மாப்பிள்ள கூட போயிட்டு வந்ததுல இருந்தே பித்து பிடிச்ச மாதிரி தான் இருக்கா. உன் போக்கே சரியில்லை. அப்போ மாமா வந்து என்ன தூக்குன மாதிரி இருந்ததெல்லாம் கனவா? மாமா வரவே இல்லையா?
உன் மொழியே சரியில்லை. பகல் கனவு வேற கண்டுகிட்டு இருக்கா. ஏதோ பிரச்சனையை பண்ணி வச்சுட்டு வந்துட்டான்னு நினைக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. எதுவும் இல்லாம போனா சரிதான். அதெல்லாம் பார்த்தேன். மாமா எங்க நேர்ல வந்து நம்மள சமாதானப்படுத்த போறாரு. கனவுலயே தான் வந்து வந்து சமாதானப்படுத்துவாரு. இன்னொரு தடவை கனவுல வரட்டும். ஏன் ராணி சந்தியா அந்த மாதிரி கத்துனா ஏதாச்சும் பார்த்து பயந்துட்டாளா? யாரு? உங்க பிள்ளை எதையாச்சும் பார்த்து பயந்துருவாளாங்க. போங்க. அவ நம்ம மாப்பிள்ளை கூட சண்டை போட்டுட்டு வந்துருப்பான்னு நினைக்கேன். அவரை நினைச்சுக்கிட்டே உட்காந்துருக்கா. மாப்பிள்ளை வந்து திட்டின மாதிரி தோணி இருக்கு. அதுக்கு தான் நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் சொல்றதுக்கு கத்திருக்கா. பார்த்தா ஒருத்தரும் இல்ல. மாப்பிள்ளை கூட இவ ஏன் சண்டை போட்டிருப்பா? மாப்பிள்ளை நல்லவரு, எதுவும் தப்பா பேசுறவர் கிடையாது. இவ மாப்பிள்ளை கிட்ட ஏதாச்சும் சொல்லி சண்டை போட்டிருப்பாளோ? இருக்கலாம். உங்க பொண்ணுக்கு ஒரு சின்ன விஷயம்னா சுள்ளுனி கோவம் வரும். மாப்பிள்ளை ஏதாச்சும் யதார்த்தமா பேசிருப்பாரு. இந்த அம்மாவுக்கு அது கோவமா இருக்கும். மாப்பிள்ளையே திட்டிட்டு வந்திருப்பா. பிறகு வசந்தி கிட்ட போன் போட்டு கேட்டுக்கிட்டே மாப்பிள்ளை எப்படி இருக்காரு நீ. ராணி கல்யாணம் வேற சீக்கிரம் நெருங்கிட்டு பத்தியா? மூர்த்த கால் நடனம். நீ நம்ம ஊர்ல தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் போய் கொஞ்சம் சத்தம் காமிச்சிட்டு வந்துரு. நான் எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் சொல்லிடுறேன், சரியா? சரிங்க. மாமா வீட்டுல தான் இருக்கீங்களா? கடைக்கு போலையா? மாப்பிள்ள உங்களுக்கு 100 ஆயிடுச்சு மாப்பிள்ள. இப்பதான் நானும் ராணியும் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். நீங்க கரெக்டா வந்துட்டீங்க. என்னது? என்ன பத்தியா? என்ன பத்தி என்ன மாமா பேசிட்டு இருந்தீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள. நேற்று நீங்களும் சந்தியாவும் தான் பத்திரிக்கை செலெக்ஷன் பண்ண போனீங்க. ஆனா புள்ள எதுவுமே வாங்கிட்டு வரல. வந்தவா கோவத்துல ரூமுக்குள்ள போயிட்டா. என்னன்னு கேட்டாலும் சொல்லல. உங்களுக்கும் அவளுக்கும் ஏதாச்சும் பிரச்சனையா மாப்பிள்ள? இல்லையே அத்தை, எங்களுக்குள்ள எந்த சண்டையுமே இல்லையே. நேத்து நாங்க இன்விடேஷன் கார்டு பார்க்க போனோம். அப்போ எங்க ஊர்ல இருக்கிற ஒரு பையன் வந்திருந்தான் அந்த கடைக்கு. அவன் யதார்த்தமா எங்களுக்குள்ள நடந்த பழைய விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தான். அப்போ உங்க பொண்ணுக்கு திடீர்னு கோவம் வந்துட்டு, உங்க பொண்ணுக்கு பயங்கரமா கோவம் வந்துட்டு கார்டு கூட செலக்ட் பண்ண மாட்டேன்னு அவ கிளம்புறா. சரி நான் உன்னை பைக்லயாவது டிராப் பண்றேன்னா அதுக்கும் வேண்டாம்னு சொல்லிட்டு ஆட்டோவை பிடிச்சி அவ ஓடி வந்துட்டா. என்னை தனியா விட்டுட்டு வந்துட்டாத்து. அப்புறம் சமாதானப்படுத்தலான்னு போன் அடிச்சேன். அவ எடுக்கவே இல்லை. அதான் நான் நேர்லயே சமாதானப்படுத்தலான்னு வந்துட்டேன். பொண்ண பாத்தீங்களா என்ன பண்ணி வச்சிருக்கா நீ? மாப்பிள்ளையா அப்படியே விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்திருக்கா. கிறுக்கி கிறுக்கி. இது விஜய் தம்பியா இருக்க போய் இவ்வளவு பொறுமையா வராது. வேற ஒருத்தர் பலாருன்னு அரைஞ்சிருப்பாரு உங்க பொண்ணை. அப்பவுமே நினைச்சேன் மூஞ்ச உருன்னு வச்சுட்டு ரூமுக்குள்ள போமிச்சலே. ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்துட்டானே அதே மாதிரி தான் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கா. இவ திருந்தவே மாட்டாளாங்க. உங்க பிள்ளை கூட சொல்லி வைங்க. சரி விடு, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். சாரி மாப்பிள்ள, அவ அந்த இடத்துல உங்களை விட்டுட்டு வந்துடக்கூடாதான். அவ ஏதோ பிளாட்டுத்தனமா பண்ணிட்டா. இங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. பரவாயில்ல மாமா, நான்லாம் எதுவும் தப்பா நினைக்கல. அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். சந்தியா எங்க இருக்கா? அந்த கழுதை ரூமுக்குள்ளதான் இருக்கு. பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கு. அப்பவுமே நினைச்சேன் மாமா திட்டுறாருன்னு சொல்ல முச்சிலே ஏதோ தப்பு பண்ணிட்டானே. உள்ளதா இருக்க மாப்பிள்ள, போய் பாருங்க. சரி தே. சும்மா தானே உட்காந்துருக்கா. போன் அடிச்சா எடுக்க வேண்டியது தானே. தும்முது உடம்பெல்லாம் தும்முரு. நானும் திட்டக்கூடாதுன்னு தான் பொறுமையா இருக்கேன். எங்க விட்றா? ஏய் சந்தியா, போன் அடிச்சா போன் அட்டென்ட் பண்ணி பேச தெரியாதா? ஓ, மறுபடியும் என்ன சமாதானப்படுத்தணும்னு வந்திருக்கீங்களோ? சிரிச்சுக்கிட்டு வந்தீங்க, நான் சமாதானம் ஆகல. இப்போ முறைச்சுக்கிட்டு வந்திருக்கீங்களோ சமாதானப்படுத்தலாம். நீங்க எப்படி வந்தாலும் நான் சமாதானம் ஆக மாட்டேன். ஓ, உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக வந்திருக்கேன்னு நினைச்சியோ? உன்னை 2 அரை அரைஞ்சிட்டு போலாம் தாண்டி வந்திருக்கேன். என்னமோ இந்த அம்மாவை நான் சமாதானப்படுத்துறதுக்காக வந்திருக்கேன்னா. ஆமா, ரொமான்ஸ் பண்ணி நான் சமாதானப்படுத்தலான்னு பாத்தீங்க, முடியல. இப்போ என்ன அரைஞ்சு சமாதானப்படுத்தலான்னு பாக்குறீங்களோ? எங்க முடிஞ்சா அரைஞ்சு பாருங்க. என்ன அடிச்சிருவீங்களா மாமா? உங்களுக்கு தைரியம் இருந்தா அடிங்க. என்ன கோவப்படுத்தாத சந்தியா. நான் ஆல்ரெடி உன் மேல செம்ம கோவத்துல இருக்கேன். உண்மையாவே அரைஞ்சிருவேன். அடிங்க மாமா. நான் உங்களை வேற ஒண்ணும் செய்ய சொல்லலையே. அடிங்கன்னு சொல்றேன், அடிங்க. ஐயோ அம்மா, மாமா அடிச்சு விட்டாரு. ஏன்டி இப்படி கத்துற? அம்மா, மாமா என்ன அடிச்சு விட்டாருமா, வலிக்குது. விஜய் தம்பி இல்லத்தே, அவதான் அடி அடின்னு ஒரு மாதிரி எகிரிட்டு வந்தா, அதான் அடிச்சிட்டேன். அப்பவும் ஒரு தடவை கனவுல வந்தீங்க, முத்தம் தாரேன்னு சொன்னீங்க, தராம போயிட்டீங்க. அப்புறம் இப்பவும் கனவுல வந்திருக்கீங்க, நான் அடி அடின்னு சொன்னேன், நீங்க அடிக்காம போக வேண்டியதானே, அப்புறம் ஏன் அடிச்சீங்க? அட எருமை,
முத தாண்டி நீ கனவு கண்டு கத்துனா இப்போ உண்மையாவே விஜய் தம்பி வந்திருக்காரு உன்னை பார்க்க. இது தெரியாம அடி வாங்கிட்டு கத்திட்டு கிடக்கா. சை, நீலாம் உன் புள்ள நீ இருக்கிய. சாரி தம்பி, அவ லூஸ் மாதிரி அப்படிதான் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்பவுமே இருந்து. ஏற்கனவே நீங்க கனவுல வந்த மாதிரி ஒரு தடவை கத்துனா, அப்பவும் நான் வந்து சத்தம் போட்டுட்டு போனேன். திருப்பி இப்பவும் நீங்க கனவுல வந்திருக்கேன்னு தான் ஏதோ ஏக்க முக்கவா பண்ணி தலையதா. சாரி தம்பி. பரவாயில்லத்தே. ஆமா, நீங்க உண்மையாவே வந்திருக்கீங்களா என்ன சமாதானப்படுத்துறதுக்காக? ஆமா, பின்ன நேத்து ஆட்டோல ஏறி அந்த சிலிப்பிட்டு ஓடுனா நான் கூட உன் மேல கோவத்துல தான் வந்தேன். ஆனா நீ கனவுன்னு நினைச்சு என்கிட்ட அரை வாங்கின பத்தியா, எனக்கு அதை நினைச்சதான் சிரிப்பா வருது. ஆமா, நான் அடின்னு சொன்னா நீங்க இப்படியே என்ன அடிக்கிறது பாருங்க, என் கண்ணெல்லாம் வலிக்குது. அவ்வளவு வேகத்துல அடிச்சிட்டீங்க மாமா. நான் கூட உன்னை பேசிதான் சமாதானப்படுத்தணும்னு வந்தேன். ஆனா நீ தான் ஒரு மாதிரி அடின்னு வந்த. அப்புறம் அடிச்சு சமாதானப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு. போங்க மாமா, நான் ஏற்கனவே உங்க மேல கோவத்துல இருக்கேன். இப்ப நீங்க என்ன அடிச்சீங்களா, அதுக்கும் சேர்த்து கோவத்துல இருக்கேன். நான் சமாதானம் ஆக மாட்டேன். வலிக்குதா தங்கம்? சாரி, நான் தெரியாம அடிச்சிட்டேன். சாரி மாமா, நானும் அப்படி பண்ணிருக்க கூடாது. யாரோ சொன்னாங்கன்னு உங்களை அப்படியே விட்டுட்டு வந்தது எனக்குமே கஷ்டமா தான் இருக்கு மாமா. என்னையும் மன்னிச்சுக்கிடுங்க. சாரி சந்தியா, மாமா அடிச்ச வலிக்கு மாமா கைப்பட்டாலே போதுமா, இல்ல அதுக்கு மேல முத்தம் எதுவும் வேணுமா? முத்தம் தந்தாதான் வலி போகும்னா முத்தோட தர மாமா தயாரு. என்ன வேணும்? எனக்கென நீ போதுமே மானே, அரசனை போவாழுமே. சிடு சிடு என்றாலும் வினவினை கொண்டாலும் என் காதல் மாறாதடி. விடு விடு என்றாலும் விழகிட சொன்னாலும் என் காதல் தீராதடி. என்னக்கா, வேலைக்கு போகும்போதும் நல்லா சிரிச்ச முகமா போற, வரும்போதும் சிரிச்ச முகமா வர. என்னக்கா, வேலை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சோ? அப்புறம் நிலா குட்டிய பார்க்க எனக்கு எவ்வளவு தயம் இருந்தாலும் பத்த மாட்டுக்கு. அவளை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குடி. என்னக்கா, நிலாவை பார்க்க உனக்கு டைம் பத்தலையா, இல்லாட்டி நிலாவோட அப்பாவை பார்க்க உனக்கு டைம் பத்தலையா? வாய் மூடிடி, சின்ன பிள்ளை மாதிரி பேசும். அவர் எவ்வளவு பெரிய டாக்டர், அப்படிலாம் பேசக்கூடாது. ஆமா, நீ காலேஜ் கிளம்பலையா? புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கா? அக்கா, நீ தான் டெய்லி லீவ் போடாம வேலைக்கு போயிடுற, நாங்களுமா அப்படி போயிடணும்? எங்களுக்கு கவர்மெண்ட் லீவு அக்கா, அதனால தான். ஓ அப்படியா? ஆமா, இப்பெல்லாம் நீ ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி இருக்கிய. ஏன்டி லவ் பண்ணி போர் அடிச்சிட்டோ? அக்கா, எனக்கு லவ் பண்ணி போர் அடிச்சிட்டுக்கா, அதனால லவ்வுக்கு கொஞ்ச நாள் லீவ் விட்டுருக்கேன். என்னடி, லவ்வுக்கும் லீவ் இருக்குதா? தொடர்ந்து நான் லவ் பண்ணிட்டே இருந்தா அது ஒர்க்கிங் டேக்கா. சரி, இன்னைக்கு வேணாம் அப்படின்னு நான் லீவ் போடணும்னா அது லீவ் டே. இது கூட உனக்கு தெரியாதாக்கா? ஏண்டி, நீங்களா விதவிதமா உன்னை கண்டுபிடிக்கிறீங்க, அப்புறம் எங்களுக்கு தெரியாதான்னு கேக்குறீங்க. போங்கடி. சரி, நான் கிளம்புறேன்டி. அம்மா, நான் வேலைக்கு கிளம்புறேன். பவி, போயிடாதம்மா, அம்மாவுக்கிட்ட கொஞ்சம் பேசணும், அங்கேயே நில்லு. என்னடி அம்மா என்கிட்ட பேசணும்னு சொல்றாங்க? எனக்கே தெரியலக்கா. நம்ம தான் வீட்டு வாடகையை ஓனர்கிட்ட கொடுத்துட்டோமே, ஒருவேளை அதை பத்தி அம்மா கேட்க நம்மள நிக்க சொல்லுவாங்களோ? சரி, அம்மா வரட்டும், என்னன்னு கேட்டுக்கலாம். என்னம்மா, என்ன பேசணும்? பவி, இனி நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம். என்னது, நான் வேலைக்கு போக வேண்டாமா? ஏமா? உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை வீடு வந்திருக்கு, அதான் உனக்கு உடனே கல்யாணம் பண்ணிடலான்னு இருக்கேன். ஏமா எனக்கு இப்போ உடனே கல்யாணம்? கொஞ்ச நாள் போகட்டுமா? ஏண்டி, உனக்கு என்ன வயசு 16 ஆகுது? உனக்கு வயசு 26 ஆகுது. இப்போ கல்யாணம் பண்ணாம வேற எப்போ கல்யாணம் பண்ணுவ? 26 தானமா ஆகுது, இன்னும் ஒரு 2 வருஷம் போகட்டுமா? நான் 29 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிடியே.
29 வயசுனா உனக்கு நல்ல மாப்பிள்ளலாம் கிடைக்க மாட்டாங்க. 32 வயசுல தான் மாப்பிள்ளை கிடைப்பாங்க. பரவாயில்லையா? நான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நீ அம்மா சொல்றேன். ஒரு 2 வருஷம் உங்க கூட இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறியம்மா. என்னையும் உன் தங்கச்சியும் பார்த்துக்க எனக்கு தெரியும். நீ காலகாலத்துல கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுல வாழ்ற வழிய பாரு. உனக்கு எப்போ எது பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னம்மா அக்காக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கீங்களா? அக்காக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை யாரு, என்ன ஊரு, என்ன பண்றாரு? உங்க அக்காக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை டாக்டர். மாப்பிள்ளை டாக்டரா? ஒருவேளை சாம்சாரா இருப்பாரோ? அம்மா எனக்கும் சாம்சாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்களா? மாப்பிள்ளை வெளிநாட்டுல இருக்காராம். நம்ம அப்பாவோட ஃப்ரெண்டோட பையன்தான். முதலே பவிய பார்த்துருக்காங்களாம். பவிய பார்த்தப்பே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான். சரி அப்ப பவி படிக்கிறாளே, சரி படிச்சு முடிச்சுட்டு இருந்தாங்க. சரி இப்போ பவிக்கும் கல்யாண வயசு தானே, அவங்களும் பவிய கேட்டாங்க. சரி நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். என்னது வெளிநாட்டு மாப்பிள்ளையா? நான் வெளிநாட்டு மாப்பிள்ளையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். உங்களெல்லாம் விட்டுட்டு நான் போக மாட்டேம்மா. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாமா? இந்த பாருடி, நானும் சரின்னு சொல்லிட்டேன். அந்த பையனும் வெளிநாட்டுல இருந்து நம்ம ஊருக்கு வந்திருக்கான். உன்கிட்ட வேற தனியா பேசணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பொண்ணு கேட்க வருவாங்களாம். என்னது தனியா பேசணுமா? நானும் பேச போக மாட்டேன். அம்மா அக்காக்கு வெளிநாட்டு மாப்பிள்ள வேணாமா. அப்புறம் அக்காவை கல்யாணம் பண்ணி அக்காவே வெளிநாட்டு கூட்டு போயிடுவாரு. அக்காவை அப்புறம் நம்மளால பார்க்க முடியாது. நம்ம ஊர்லயே அக்காக்கு பிடிச்ச மாதிரி டாக்டர் இருப்பாங்க. அவங்கள பார்த்து அக்காக்கு கட்டி கொடுத்துருவோம். இந்த பாருடி, நீ சின்ன பிள்ளை, வாய மூடிட்டு சொல்லிட்டேன். அவளுக்கு எந்த டாக்டரை கட்டினா நல்லா இருப்பான்னு எனக்கு தெரியும். அம்மா நிலா பாப்பா எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாம்மா. நான் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வேணா சொல்றேம்மா, ப்ளீஸ்மா. வேலை செய்யற வீட்டுல போன் பண்ணி சொல்லிடு, நான் இன்னைக்கு வரமாட்டேன்னு. நாளைக்கு போய் ஒன்னில்லா பாப்பாவை பாத்துக்கலாம். பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு தான் அவர் வர சொன்னாரு. அந்த பையன் எனக்கு தெரியும், அவரு நல்ல பையன்தான். நீனும் அவங்க கிட்ட பார்த்து பத்திரமா பேசிட்டு வா. அம்மா எனக்கு தனியா போய் பேசலாம் ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு பிடிக்கலாமா? இந்த பாரு பவி, அந்த பையன் ரொம்ப நல்ல பையன். இந்த மாதிரி பையன்லாம் தேடினா கூட கிடைக்காது. அவனுக்கு ஒண்ணு பிடிக்க போய் தான் வெளிநாட்டுல இருந்து இங்க வந்திருக்கான். அதனால மனசுல வேற எதுவும் கனவு கொட்டே கெட்டிட்டு அலையாத. உனக்கு பயமா இருந்தா என்ன, உன் தங்கச்சி கூட கூட்டு போ. சரி, அம்மாக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீ போய் நல்ல சரியா பார்த்து கெட்டிட்டு நீயும் தங்கச்சியும் போய் அந்த பையனை பார்த்துட்டு வாங்க. என்னடி அம்மா இப்படி சொல்லிட்டு போறாங்க? அக்கா எனக்கு என்னமோ உன் மேலேயும் டாக்டர் மேலேயும் அம்மாக்கு ஒரு டவுட் வந்துட்டேன்னு நினைக்கேன். அது எப்படிடி, அது எப்படி வரும்? அவர் உனக்கு பழம் வாங்கிட்டு வந்தாரு தெரியுமா? அன்னைக்கு அம்மா மாடியில இருந்து உங்க 2 பேத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்பவுமே எனக்கு ஒரு டவுட்டு தான். பாரதி ராதா, எனக்கு அம்மா பார்த்துருக்க மாப்பிள்ளைய பிடிக்கல. நான் என்ன பண்றது? அக்கா அதுக்கு தான் ஒரு நல்ல ஐடியாக்கா. அம்மா அந்த மாப்பிள்ளையவே பார்த்து பேசிட்டு வான்னு சொன்னாங்கல்ல. உனக்கு அந்த மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு பார்த்து சொல்லிடு. அந்த மாப்பிள்ளைய அப்படியே வெளிநாட்டுக்கு போயிடுவாரு. உன் பிரச்சனை சால்வ் ஆயிரும். ஓகேவா? ஆமா, ஏய் நல்ல ஐடியாடி. இது எனக்கு தோணாம போச்சு. ஏய் வாடி, நம்ம அந்த மாப்பிள்ளைய நீ பார்த்து கண்டிப்பா என் மனசுல இருக்கிறத நான் அவர்கிட்ட சொல்லிடுவேன். அவரு என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுவாருடி. அவரு அம்மாட்ட வேண்டான்னு சொல்லிட்டா அம்மாவும் இந்த கல்யாணத்தை அப்படியே விட்டுருவாங்க. நான் கொஞ்ச நாள் ஜாலியா இருந்துக்கிட வேண்டி. நீ எதுக்கு ஜாலியா இருக்கிறான்னு எனக்கு தெரியக்கா. நிலாவை பாக்குற சாக்குல அந்த டாக்டரை சைட் அடிக்கலான்னு தானே சொல்ற? ஏய் ராதா, நான் கிளம்பி வரேன். நம்ம அந்த வெளிநாட்டு டாக்டரை பார்க்குறோம், என் விஷயத்த சொல்றோம், அவரை இந்த நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு பேக்கிங் பண்றோம். ஓகேவா? ஓகேக்கா. சோனி, நான் உன்னை தேடி எல்லா இடத்துலயும் அலைஞ்சேன். ஆனா நீ இந்த டயல் ரூமுக்குள்ளதான் இருந்தியா? என் மனசு அப்பவுமே சொல்லிச்சு நீ இந்த ரூம்ல இருப்பியா நீ. ஆனா என் புத்தி அதை கேட்கல. சோனி உனக்கு என்னாச்சு? எந்திலி சோனி, எந்திலி. சோனி, சோனி உனக்கு என்னாச்சு? சோனி கண்ணை திறந்து பாரு, உன் ரகு வந்திருக்கேன். சோனி உனக்கு ஒன்னும் ஆகல. யார் உன்னை இப்படி பண்ணா? ஏன் இப்படி படுத்து கிடக்கா? என்ன பாரு சோனி, பாரு சோனி.
சோனி கண்ணை திறந்து பாரு சோனி. உன் புருஷன் வந்திருக்கேன் சோனி. சோனி என்ன திட்டுறதுக்காச்சும் கண்ணை திறந்து பாரு சோனி. உங்க யார் இப்படி பண்ணா? ஏன் என்கிட்ட பேச மாட்டேக்கா? உனக்கு என்ன செய்யுது சோனி? சோனி நான் உன்னை விட்டுட்டு போயிருக்க கூடாது சோனி. உன் கூட நின்று இருக்கணும். சாரி சோனி. சோனி என்ன கண்ணை திறந்து பாரு சோனி. ஐயோ யாராச்சும் வெளியே நிக்கிறீங்களா? கொஞ்சம் தண்ணி கொண்டாங்க. என் பொண்டாட்டி மூச்சு பேச்சு இல்லாம இருக்கிறா. யாராச்சும் நிக்கிறீங்களா? ஐயோ தம்பி, இந்த பொண்ணுக்கு என்னாச்சு? என்னாச்சுனே தெரியலக்கா. பேசவே மாட்டேக்கா. மூச்சு பேச்சு இல்லாம கிடக்காக்கா. யாரும் இந்த ட்ரையல் ரூம்ல வச்சு இவளை பூட்டி இருக்காங்க. யாருன்னே தெரியலக்கா. தம்பி, இந்த ரூம்ல காத்து இல்லல, அதனால அவங்க மயங்கி விழுந்திருப்பாங்க. நீங்க உடனே அவங்கள ஹாஸ்பிடல் கூட்டு போங்க. பிரியா, அந்த பொண்ணு மூச்சு பேச்சு இல்லாம கிடக்கிறத பார்த்தா அந்த பொண்ணு பொழைக்குமா பொழைக்காதனே பெரிய சந்தேகம் தான் போலயே. ஆமாடி, இந்த ரூம்ல காத்து இல்லாம ரொம்ப நேரம் நிக்க முடியாது. அந்த பொண்ணு எவ்வளவு நேரம் இங்க கிடந்துச்சோ தெரியல. எனக்குமே பாவமா தான் இருக்குது. பொழைச்சிடணும், ஏதாச்சும் ஆயிடக்கூடாது அந்த பொண்ணு, பாவம். ஐயோ, இவங்க பேசுறத கேட்கும் போதே காதுல தேன் வந்து பாயுதே. இதைத்தாண்டி நான் எதிர்பார்த்தேன். இவங்க பேசுறத பார்த்தா இவ பொழைக்க மாட்டா போல இருக்க. செத்து தொலையடி. இனி என்ன பிரச்சனை வந்தாலும் நான் சால்வ் பண்ணிக்கிறேன்டி. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன்.